ஆந்திராவுல பாப்பிகொண்டா தேசிய பூங்காவுல சமீபத்துல ஒரு ஆய்வு நடந்திருக்கு. அங்க 51 வகையான ஊர்வன மற்றும் நிலநீர் வாழ்வன, அதாவது ஹெர்பெட்டோஃபானா இருக்குன்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த பூங்கா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாப்பிக்கொண்டா தேசிய பூங்கா இது ஆந்திராவோட கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி மாவட்டங்கள்ல பரவி இருக்கு. 2008 தான் இது தேசிய பூங்காவா அறிவிக்கப்பட்டது. இது கோதாவரி ஆற்றங்கரையில கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல அமைஞ்சிருக்கு. ஓ, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லையா? ஆமா, இங்க நிலப்பரப்பு ரொம்ப கரடுமுரடா இருக்கும். செங்குத்தான சரிவுகள், மலைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள்னு பார்க்கவே பிரமிப்பா இருக்கும். தேவரகொண்டாங்கிறது இந்த பூங்காவுல இருக்கிற உயரமான சிகரம். இதோட வேற சிறப்புகள் என்ன? கரடுமுரடான நிலப்பரப்புன்னு சொன்னீங்க. அது அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு எப்படி உதவுது? அந்த கரடு முரடான நிலப்பரப்பு தான் பல உயிரினங்களுக்கு இயற்கையான மறைவிடமாவும் வாழிடமாவும் அமையுது. அது மட்டும் இல்லாம பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு இத ஒரு முக்கியமான பறவைகள் மற்றும் பல்லுயிர் பகுதியா, அதாவது IBA வா அங்கீகரிச்சிருக்கு. ஐபிஏவா? சரி. ஆமா, அதாவது உலக அளவுல பறவைகளை பாதுகாக்கிறதுல இந்த பகுதிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இங்க காஞ்சு மேக்கான்னு உள்ளூர்ல சொல்ற ஒரு குட்டை ஆடு இனம் இருக்கு. இதுவும் இந்த பகுதிக்கே உரிய தனித்துவமான ஒண்ணு. ஓ, குட்டை ஆடா? சரி. அங்க என்ன மாதிரியான காடுகள், தாவரங்கள், விலங்குகள் இருக்கு? இங்கே பெரும்பாலும் வெப்பமண்டல ஈர இலையுதிர் காடுகள் தான். சில இடங்கள்ல பகுதி பசுமை மாறா காடுகளும் வறண்ட இலையுதிர் காடுகளும் இருக்கு. தேக்கு, ரோஸ்வுட், சந்தனம், மூங்கில், யூக்கலிப்டிஸ், சால், மஹுவா மாதிரி நிறைய மதிப்புமிக்க மரங்கள் இருக்கு. விலங்குகள்னு பார்த்தா வங்காளப்புலி, இந்திய சிறுத்தை, கரடி, இந்திய காட்டு நாய் அதாவது டோல், கடமான், சாம்பர், புள்ளிமான்னு பல பெரிய பாலூட்டிகள் இருக்கு. இப்ப நடந்த இந்த ஊர்வன நிலநீர் வாழ்வன ஆய்வு இது கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட பல்லுயிர் வளம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னோ அதை பாதுகாக்க இந்த மாதிரி ஆய்வுகள் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு காட்டுது.